உபவாச நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மோடு கூட பேசி நம்மை ஜெபிக்கும்படி துதிக்கும்படி அவரை உயர்த்தும்படி கொடுத்திருக்க கிருபை மிகவும் பெரிதானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் அதனுடைய வசனங்கள் 6-7 வசனங்களை ஒரு விசை கூட நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள், அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் ஞானவானாகிய சாலமோன் மனம் கசந்து அழுகிறதான போராட்டங்கள் மத்தியில் இருக்கிறதான கூட்டத்துக்கு அவர் தம்முடைய வார்த்தைகளை தருகிறார். இந்த காலை வேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான மனம் கசந்ததான ஒரு சூழ்நிலைகள், எத்தனை விதமானதான குறைவுகள், மனபாரங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. இன்று சபையில் இருக்கிற அநேகருக்குள்ள இந்த மனம் கசகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக சொல்லப்படுகிறது ஹெவி ஹார்ட்ஸ். அதுக்கு அர்த்தம் பாரமான இருதயம். அந்த இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருதயத்தை அப்படி இறுக்கி வைத்திருக்கிறதான ஒரு கட்டத்தில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள். இந்த திராட்சை ரசம் மனம் கசந்து இருக்கிற ஒரு கூட்டத்தை அவர்களிருந்து குறைவுகளை மறந்து அப்புறம் அவர்கள் நினையாது இருக்கும்படியாக செய்கிறது. இந்த உலகத்தில் மதுபானம் பண்ணுகிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும்போது ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற மனக்கவலைகளை மறக்கிறதுக்கு எனக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, அதனால் நான் இதை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடித்ததுனால அவன் எவ்வளோ நேரம் அதை மறந்துருக்கிறான்னா, அந்த மதுபானத்தினுடைய போதையுடைய அளவு தான் உடலில் இருக்கிற நேரம் மட்டும்தான் அதை மறக்கிறான். ஆனால் அதே மனுஷன் அவன் தன் சுய நினைவுக்கு வந்த பிறகு தன்னுடைய பழைய நினைவுகளாகி அந்த போராட்டம், கண்ணீர், பாரம், துக்கம், தேவை, குறைவு, மன அழுத்தங்களை திரும்ப சந்திக்கிறான். அதே போல இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை திராட்சை ரசத்தினாலே தன்னை நிரப்பினால், அந்த ரசத்தை அவன் பருகினால் அவன் மனம் கசக்காதபடி கர்த்தர் அவனை மாட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை திராட்சை ரசத்தில் இருக்கிறது. இன்றைக்கி சபையில் எது குறைஞ்சி போயிருக்குதுன்னா திராட்சை ரசம். இது பல அடையாளங்களை வேதத்தில் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, இந்த திராட்சை ரசமானது கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்றதான இரத்தத்தை காண்பிக்கிறது. இன்னொன்று, திராட்சை ரசம் கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டுகிற அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தை, நிறைவை பெற்றுக்கொண்டால் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள், சூழ்நிலைகள், போராட்டங்களை எதிர்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிற போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் இருதயம் கடினப்படுறதுனால வியாதி. இன்றைக்கி டாக்டரை போய் கேளுங்க, எந்த வியாதி? சுகர் வந்திருக்குது டாக்டர், என்ன பிரச்சனை? பிபி வந்திருக்குது டாக்டர், என்ன பிரச்சனை? கேன்சர் வந்திருக்கு டாக்டர், என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் அவன் சொல்கிற ஒரே பதில், உங்களுக்கு மனக்கவலை, டிப்ரெஷன், மன அழுத்தம். இதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே ஒரு வல்லமை அவர்களை சந்தோஷமாக இருக்க விடாமல் போட்டு அழுத்துகிறது. இது ஊழியக்காரருக்கு நடக்குது, இது விசுவாசிக்கு நடக்குது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவருக்கு நடக்குது, ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நடக்குது. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் இதிலிருந்து எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இதிலிருந்து தங்கள் வாழ்க்கையை சமாதானத்தின் பாதையில், அந்த குறைவில், அந்த மனக்கசப்பிலிருந்து விடுதலையாக்க முடியும் என்று அங்கே சாலமோன் என்னும் ஞானி சொல்லுகிறார். திராட்சை ரசம் மனம் கசந்து இருக்கிறவர்களுக்கு கொடுங்கள். அப்போ சபையில் போராட்டங்கள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, பாரம் வரும்போது ஒரு சபையினுடைய தேவை என்னையா இருக்குதுன்னா, மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, சுயமான ஆலோசனை அல்ல, நம்முடைய சுய ஞானத்தினால் எடுக்கிற முடிவு அல்ல, அவளுக்கு கிடைக்கப்பெற வேண்டியது இந்த திராட்சை ரசம். ஆனால் இந்த கடைசி காலங்களில் என்ன பிசாசு செய்கிறான்? சபையிலே திராட்சை ரசத்தை அற்றுப்போக பண்ணுகிறான். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். யோவேலை வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, போஜன பலியையும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின, கர்த்தரின் ஊழியக்காரர் ஆசாரிகள் துக்கிக்கிறார்கள், வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று என்று வாசிக்கிறோம்.
யோவேல் என்னும் தீர்க்கதரிசி யூதாவும் இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனங்களை இந்த யோவேலினுடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதமான சபையில் இருந்த பலிகள், திராட்சரசங்கள், வயல்களை பிசாசானவன் சூறையாடி ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டான். இதை நீங்கள் தெளிவாக வாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னால், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் வந்து அந்த விளைச்சலை பட்சித்து போட்டது. இன்னைக்கு சபையில் என்ன இல்லைன்னா அபிஷேகமே இல்லை, ஆவியின் நிறைவே இல்லை. நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க, ஆவியில் நிரம்ப முடிகிறது இல்லை. நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க, ஜெபிக்க முடியறது இல்லை. நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க, கர்த்தருடைய ரசத்தினால் தங்களை சந்தோஷப்படுத்த முடியல. நல்லா கவனிங்க, இந்த ஆவியின் பலத்தை ஜபத்தில் ஆவியில் நிரம்புற அனுபவத்தை நம்ம பெற்றுட்டோம்னா இந்த உலக கவலை என்னதான் நம்மளை அழுத்தினாலும் அந்த பரலோக மகிமையின் அபிஷேகம் இறங்கும்போது அது ஒன்றுமில்லாமல் கர்த்தர் மாற்றி போடுவார். அதனால தான் சொல்லுது, மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது தான் குறைவை மறந்து அவன் நிதானத்தோடு இருக்கிறான். நம்ம குறைவெல்லாம் மறக்கணும்னா இந்த உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மன அழுத்தம் குறைக்கணும், கொஞ்சம் டூர் போயிட்டு வாங்க, இல்லை சொந்த பந்தங்களோடு போயிட்டு இருங்க, இல்லை நண்பர்களோடு கொஞ்சம் பேசுங்க, இல்லை உங்களுக்கு பிரியமானவர்களோட நேரத்தை செலவழிங்க, அவங்களோட போய் உட்காந்து என்ன பண்ணுங்க, பேசுங்க. மனம் விட்டு பேசுனீங்கன்னா உங்கள் மனது கொஞ்சம் லகுவாகும். இது உலக பிரகாரமான ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, திராட்சை ரசமாகிய பரிசுத்த ஆவியானவரோடு ஜபத்தில் இடைப்படுகிற ஒரு கூட்டத்துக்கு இந்த ஜபமும் இந்த பரிசுத்த ஆவியானவரும் தன் மனத்தில் இருக்கிற மனம் கசந்திருக்கிற சூழ்நிலையை மாற்றி அவன் குறைவை மறைந்து சமாதானத்தோடு இருக்க செய்கிறது. அப்போ நம்ம சமாதானத்தோடு இந்த வாழ்க்கையை பூமியில் நகர்த்துவதற்கு பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்மை காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் எதை காத்துக்கொள்வது இல்லைன்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்கிறது இல்லை. அப்போ நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய போராட்டங்களில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆவியை நம்ம அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் வசனத்தில் வாசிக்கும் போது நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வதற்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறதான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள பாரம் இருக்குது, நமக்குள்ள அழுத்தம் இருக்கிறது, நமக்குள்ள மன போராட்டம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையே ஒரு நரகம் போல தெரியுது. ஆனால் இந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியின் திராட்சை ரசத்தால் நிரப்புறவங்களுக்கு அந்த உலக கவலையே கர்த்தர் மறக்க செய்கிறார். இந்த உலக பிரகாரமாக சொல்கிறாங்க பாருங்கள், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா என் கவலையெல்லாம் மறந்துட்டேன் இல்லையா? சில பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம், சபைக்கு வந்தோம், எவ்வளோ போராட்டத்தோடு வந்தோம், கர்த்தர் ஒரு வசனத்தை என்கிட்ட பேசினார், என் மனக்கவலை, என் குறைவு, என் பாரம் எல்லாமே நான் மறந்து போயிட்டேன். அப்போ தேவ சமூகம் என்பது பரிசுத்த ஆவி நிறைவாகிய இந்த திராட்சை ரசம் பல அடையாளங்களை காண்பிக்கிறது. ஒன்று கிறிஸ்துவின் ரத்தம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தையாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று வாசிகள். கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் ஒரு நல்ல திராட்சை ரசத்துக்கு ஒப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மதுரமானது, விலையேறப்பட்டது, அதுக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை. இதிலே தங்களை காத்துக்கொள்கிறவர்கள், இந்த 3 அனுபவத்தில் தங்களை காத்துக்கொள்கிறவர்களுக்கு மனம் கசக்கிற சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் அவர்களை தேற்றுகிறார். அதனால தான் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பலவீனனுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 23ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உன் அடிக்கடிக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் என்று 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்கு ஏற்படுகிற பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அடிக்கடிக்கு நமக்கு வருகிற பலவீனத்துக்காக திராட்சை ரசம் சேர்த்துக்கணும். அப்போ அடிக்கடிக்கு பலவீனம் வருதுக்கான அர்த்தம் என்ன? அடிக்கடிக்கு போராட்டம் உள்ளே வருதுன்னு அர்த்தம். அடிக்கடிக்கு திராட்சை ரசம் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ அடிக்கடிக்கு என்ன வருது? குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, கண்ணீர் வருது. அதை இதை எதிர்கொள்ளணும்னா என்ன வேணும்? இந்த திராட்சை ரசத்தை நம்மோடு கூட சேர்த்துக்கொள்ளணும். நம்ம ஜெபிக்கலாம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க பழகணும். நம்ம ஜெபிக்கலாம், கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கலாம், உபவாசித்து ஜெபம் பண்ணணும். இந்த ஆவிக்குள்ளே நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே, இந்த திராட்சை ரசத்துக்குள்ளே நடக்கிறவர்கள் அந்த கண்ணீர்களை கர்த்தர் களிப்பாக மாற்றுகிற ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார். அதனால் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் அழகாக எழுதுகிறாரு, உன் பலவீனத்துக்காக திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கொள். இப்போ நம்முடைய பலவீனத்துக்கு தேவையானது திராட்சை ரசம். இந்த அபிஷேகத்தை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஊழியக்காரங்க, விசுவாசிங்க தோற்று போகிறதுக்கு ஒரே காரணம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதே இல்லை. வெக்கம், எல்லாத்துக்கும் வெக்கம். ஜெபம் பண்ணுறதுக்கு வெக்கம், வேதம் வாசிக்கிறதுக்கு வெக்கம். நான் ஒரு ஆற்றுல போய் ஜெபம் பண்ணிருந்தேன் இல்லையா, 3 நாள் ஆற்றுல ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல. அது ஜெபிக்கிற இடம் தான்.
அதில் புதுசாக கல்யாணமானவங்க, கல்யாணமாகி குழந்தைக்கு காத்திருக்கிறவங்க, இங்கே எல்லாம் வருவாங்க. ரொம்ப அழகாக அட்டகாசமாக காரில் 2 வீலரில் வந்து இறங்குவான். அவன் வரும்போதே அந்த சென்ட்டு வாசனை நம்மளை தூக்கும். அவ்வளோ ஒரு பணக்காரரான ஆட்கள் வருவான். முழங்கால் கூட படிட்டு ஜோம் பண்ண மாட்டான். அழகாக வருவான், துணி கசங்காது, ஒரு கேண்டல் ஏற்றுவான், 2 ஊதுவத்தி ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான். இதுக்கும் உலகத்தில் ஏற்றுற தீபார்த்தனைக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு என்ன பிரதிபலன் நீ பெறுவ? நல்ல நேரம் வந்தான், 2 பேரும் அந்த சலங்கை சத்தம் அந்த கோயிலே அதிருது. அது எந்த ஊரில் ஆர்டர் பண்ணி வாங்கினா இல்லை யானைக்கு கட்டி வச்சிருந்ததா தெரில, அந்த சலங்கை சத்தம் அந்த கோயிலே அதிருது. கோயிலுக்குள்ளே சபைக்குள்ளே வர்றதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு கிரமம் இருக்குது. சீயோன் குமாரத்தி வயாரமாய் நடந்து சிலம்பொழிக்க திரிகிறார். எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஒரு முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு கூட உனக்கு மனம் இல்லை, அரட்டை அடிச்சுட்டு கதை பேசிட்டு போகிறதுக்கு. இது சினிமாவும் இல்லை, இது பார்க்கும் இல்லை, சபை நல்லா தெளிவாக போட்டிருக்குது. ஆனால் அங்கே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? கதை பேசிட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, அங்கே வந்து உட்காந்துட்டு போயிட்டாவே எனக்கு சமாதானம் வந்துருச்சு, எனக்கு ஒரு 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 விடுதலை வந்துருச்சுன்னு நினச்சிருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த கவலை, இந்த துக்கம், இந்த மனம் கசகிற சூழ்நிலைகளை மாறுவதற்கு நாம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நீங்கள் எதை சேர்த்துட்டு இருக்கிறீங்க? போராட்டம் வரும்போது இன்னும் கொஞ்சம் உலக ஆலோசனை கேட்க போய் இன்னும் போராட்டத்தை இன்னும் ஒரு படி மேலே ஏற்றுறோம். பிரச்சனை வரும்போது மனம் ரொம்ப கசங்கும் போது ஒரு நண்பர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம். இந்த மாதிரி என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு என்ன செய்யலாம்? அவர் ரொம்ப நல்ல ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. அது எங்கே போய் முடியும்னா, இருக்கிற பிரச்சனை இன்னும் வேகமாக கூட்டும், அந்த பிரச்சனையுடைய வேகம் இன்னும் அதிகமாகும். ஆனால் வசனம் சொல்லுது, நமக்கு வருகிற இந்த மனம் கசந்து சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த திராட்சை ரசமாக அபிஷேகத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பயிற்சிக்க வேணும். அதனால தான் அதே யோவேலில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த திராட்சை ரசத்தை அவளுக்கு கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது திராட்சை ரசம் வற்றி போயிட்டு, பலிகள் அற்று போயிட்டு, சத்துரு வந்து எல்லாவற்றையும் பாழாக்கி போட்டான். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த திராட்சை ரசத்தை கொடுத்து மறுபடியும் அவர்களை செடி பார்க்கிறார். எப்படி? 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பாருங்க, 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பு நாளை கூறுவீங்கள். இந்த 3 அனுபவங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வரும்போது அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த திராட்சை ரசத்தின் மதுரமான அபிஷேகத்தை கர்த்தரே தர்றார். முதல்ல சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சீயோன் சபையை காண்பிக்கிறது. அப்போ சபையில் என்ன ஊதணும்? எக்காலத்தை ஊதணும். இது துதியை காண்பிக்கிறது. நல்லா கர்த்தரை பாடணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். எக்கால சத்தத்தில் சங்கீதக்கான எக்கால சத்தம் அவருடைய சபையில் துணிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், துதிக்கணும், பாடணும். 2வது சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இன்றைக்கி சபையில் என்ன இல்லைன்னா உபவாசமே இல்லை. இந்த வருஷத்தில் எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்தீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா 40 நாள் இருந்தேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால்? குட் ஃப்ரைடே டைமில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் மாதத்தில் எத்தனை முறை உபவாசம் இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்னா அவங்க சொல்லுவாங்க, நான் உபவாசமே இருக்கிறது, எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு பிபி வந்துருச்சு, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? இப்போ ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்பேற்பட்ட நோய்க்கும் ட்ரீட்மெண்ட்டு உங்கள் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்குது. நம்முடைய பாடி மெக்கானிசம் ஆனது, இந்த உடல் அமைப்பை எந்த நோயும் அதுவாக சரிப்படுத்துகிற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாராம். அது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உபவாசம் இருக்கும்போது ஒரு 13 மணி நேரம் 24 மணி நேரம் எதையும் சாப்பிடாம தண்ணீரோ இல்லை பலவீனத்தை கொஞ்சம் ஜூஸை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற எல்லா வியாதியும் ஆட்டோமேட்டிக்காக அது போய் சுகமாக்குதுன்னு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. உலக பிரகாரமான ஃபாஸ்டிங்குக்கு அந்த கிரியைகள் இருக்குது. ஆனால் சொல்கிறாரு, சியோனிலே எக்காலம் ஊதி சியோனிலே பரிசுத்த உபவாச நாளை கூறுகிற ஒரு கூட்டம். அங்கே உபவாசத்தோடு கூட ஆண்டவர் சொல்கிறாரு, விசேஷித்த ஆசரிப்பை கூறுவீங்கள். சாதாரணமான ஜபம் அல்ல, ஒரு விசேஷமான தேவ சமூகத்தில் துதிக்கிற அனுபவம் இருக்கிறவர்களுக்கு பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலூன்ற குழந்தைகளை கட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறையை விட்டு புறப்பாடுவர்களாக. இப்படி சபையில் பிள்ளைகளை, வாலிபர்களை, முதியோர்களை எல்லாரையும் கூட்டி எக்காலத்தை ஊதி துதித்து மகிழ்ந்து உபவாசித்து கர்த்தரை ஆசாரிக்கிற அந்த ஆசரிப்பு கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி சபையில் பாருங்கள், வாலிபர்கள் ஜெபிக்கிறதே இல்லை. இன்றைக்கி வயதானவர்கள் சபைக்கு வர முடியல, நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, யாரும் எங்களை பார்த்துக்கொள்ளலை, இதுக்கு மேலே ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம், வந்தால் வழி விதி போகிற இடத்துக்கு போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி தான் பாதி குரூப் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். அதோடு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆசரிப்பை, விசேஷித்த ஆசரிப்பு நாளை நியமித்து ஆசரியுங்க. இப்படி ஜனத்தை கூட்டி ஆசரித்து துதித்து மகிழ்ந்து களி கூர்ந்து தேவ சமூகத்தில் போராடுகிற கூட்டமாக மாறினா
அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, 19ஆம் வசனத்தை சொல்றாரு, அந்த ஜனத்தை கர்த்தர் கடாட்சித்து அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். இப்படி ஜெபம் பண்ணினாதான் அந்த அபிஷேகம் இறங்கி வரும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியலன்னா அபிஷேகம் வரமாட்டேன். எல்லாரும் ஆவியில் நிரம்பிட்டு இருப்பாங்க. சபையில் ஒரு குரூப் இருக்கும், அமைதியாக சில மாதிரி இருக்கும். எல்லாரும் பாட்டு பாட்டிருப்பாங்க, இவங்க கையே வராது, அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சில சபையில் பார்க்குறேன், நல்ல டேபிள் போட்டிருக்கிறாங்க, நல்லா அழகாக மெத்த ஒன்று தான் போடல, போட்டிருந்தா நம்மளால் அதில் படுத்து தூங்கி எழுந்து வந்துடுவான். வீட்டில் படுக்க முடியாதாலாம் அங்கே ரெஸ்ட்டே எடுத்துருவான். அவ்வளோ அழகாக பெஞ்ச் போட்டு ஃபேன் போட்டு ஏசி போட்டு. பாதி பேர் சபைக்கு போகிறது சும்மா தான் போகிறான். எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். இதனால் உனக்குள்ள திராட்சை ரசம் ஊற்றப்பட முடியாது. இதனால் கர்த்தருடைய வார்த்தையின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இது உன் மனபாரத்தை, மனக்கசப்பை, மனதில் இருக்கிற கிளேசத்தை விடுதலை தர முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், உபவாசித்து ஆசரித்து எக்காலம் ஊதி கூட்டி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அவர்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்னா, அவர்களுக்கு திருப்தியாக மட்டும் கொடுக்குறார். அவங்க போதும் போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் அவனை நிரப்பி எல்லா கவலைகளை குறைவுகளை மறக்க செய்யுது. அதான் சொல்லப்படும் யோவேல் 2 அங்கே சொல்லப்பட்டது கடைசியில், நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள். இந்த உலகத்தில் திருப்தி அடைகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இது என்னை திருப்திப்படுத்தும் சொன்ன பணம் திருப்திப்படுத்துமா முடியாது. 10 லட்சம் வச்சிருக்கிறேன்னா இன்னும் 10 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். வீடு வச்சிருக்கிறோம், இன்னும் பெரிய பங்களா கட்டணும்னு நினைக்கிறான். சைக்கிள் வச்சிருக்கிறோம், வண்டி வாங்கணும்னு நினைக்கிறான். வண்டி வாங்குறவன் கார் போகணும்னு நினைக்கிறான். திருப்தி அடையக்கூடாது தான உலகம். இந்த உலகத்தில் எதுவுமே திருப்தி கிடையாது. கணவன் மனைவி திருமணம் பண்ணிட்டு கூட வேற ஒரு மனைவி இன்னைக்கு யோசிக்கிறான். திருப்தி அடைய முடியாத வாழ்க்கை. பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், பிள்ளைகள் இந்த படிப்பு படிச்சிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் வேற ஒருத்தர் நல்ல படிப்பு படிச்சிருந்தா அவனை விட என் பிள்ளைங்க படிப்பு, அதில் ஒரு திருப்தி இல்லை. இப்படி எதிலுமே உலகத்தில் திருப்தி இல்லை. ஆனால் வசனத்தில் சொல்லப்படுது, ஜபத்தில் உபவாசத்தில் தேவ சமூகத்தில் ஆசரிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்குற அபிஷேகமும் வார்த்தையும் தன் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான திருப்தியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தருது. அதெல்லாம் உலகத்தில் சொல்கிறாங்க, எதை தேடுறியோ இல்லையோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், 1000 நாட்களை பார்க்கலாம் நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ மேன்மைகள் இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளோ நமக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் அல்ல. தேவ சமூகத்தில் கிடைக்கிறதான அந்த அபிஷேகம், வல்லமை, கிருபைக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதையுமே கொடுக்க முடியாது. இந்த திராட்சை ரசத்தினால் நம்ம கழிக்க பண்ணால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மறந்து போகலாம். எல்லா காரியத்தை மறக்கடிக்க பண்ணும். அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை நிரம்பப்பட வேணும். போதையில் இருக்கிறவன் பாருங்கள், குத்துறவன் தெரியாது, பேசுகிறவன் தெரியாது, துணி கழண்டி வந்தது தான் தெரியாது, யார்கிட்ட பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், சண்டை போடுறோமா, திட்டுறோமா, ஒரு 1000 பேர் கொண்ட பலம் வந்துடுது இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. நான் சில பேர் பார்க்குறேன், குடிக்காத நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க வார்த்தைங்க ரொம்ப தேன் மாதிரி மிருதுவாக இருக்கும். இவங்களா அப்படின்னு தோணும். ஆனால் குடிச்ச பிறகு பாருங்கள், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி வீட்டை அடித்து நொறுக்கி சண்டையாக்கி வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தை. அவனுடைய சுபாவத்தில் இல்லை. அவன் இந்த உலகத்தையே மறந்துட்டான். இந்த உலகத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. யாருக்கிட்ட பேசுறதும் தெரியல, என்ன பேசுறதும் தெரியல. தான் இருக்கிற நிலைமையிலிருந்து வேறொரு நிலைமை கடந்து போயிட்டான். அதே போல் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் இந்த திராட்சரசமாக அபிஷேகத்தை எண்ணெயை வார்க்கும்போது இந்த உலக கவலையெல்லாம் மறந்து, எந்த போராட்டத்தை எதிர்க்கிறோம், எந்த போராட்டம் நம்ம சந்தித்திருக்குது எல்லாவற்றையும் மறந்து கர்த்தர் நம்மை அப்படியே ஆனந்த தைலத்தினால் நிரப்பி அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டே போவார். அதனால தான் அதே யோவேலை வாசிக்கும் போது, யோவேலுடைய 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, 17, 18 வாசிக்கும் போது, இப்படி பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் வாசமாக இருக்கிற நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து வரும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தும் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக. இதில் அநேக காரியம் இருக்குது. ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமாகிய சபையில் இருக்கிற கூட்டத்துக்கு இந்த திராட்சரசத்தை தருகிறார். உபவாசத்தோடு பரிசுத்த விசேஷத்தை ஆசரிப்பு நாளை கூறுவித்து தேவ சமூகத்திலே எக்காலம் ஊதி ஜெபித்து சபையை கூட்டுகிறவர்களுக்கு திருப்தி அடையக்கூடியதான எண்ணெயும் அபிஷேகமும் வார்த்தையும் தருகிறார் என்று யோவேல் 2 வாசித்தோம்.
இங்கே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த பர்வதமாகிய பர்வதத்தில் நிற்கிறதான இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் திராட்சை ரசத்தை பொழிந்திருக்கிறார். அப்போ தேவ சபையை அனுதினமும் மொத்தம் பண்ணணும், வீட்டில் ஜெபிக்கணும், தனி அறையை போட்டணும். 2 விதமான ஜெபம் இருக்குது. ஒன்று நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயர், சீக்ரெட் ப்ரேயர், நீங்களும் ஆண்டவரும் நீங்களும் தனிப்பட்ட ஜெபம். இன்னொன்று இருக்கிறது சபையில் கூடி ஜெபிப்பது. இந்த கூடி ஜெபிக்கும் போது, கர்த்தரை தேடும் போது நல்ல ஆவியில் பலத்தை அபிஷேகத்தை உணர முடியும். திராட்சை ரசத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் நிறைய குடும்பங்கள் அதுதான் பிரச்சனை. சகரியாவில் வாசிக்கும் போது, சகரியா 9ஆம் அதிகாரம், இந்த திராட்சை ரசம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறது? திராட்சை ரசம் 9ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சவுந்தரம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் திராட்சை ரசம் கன்னிகைகளை வளர்க்கும். இந்த திராட்சை ரசம் வரும்போது இந்த தானியம் வாலிபர்களை வளர்க்கிறது. 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது தானியம் வசனத்தைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தானே. அப்போ வசனம் ஒரு வாலிபனை சரியான பாதைக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவது, திராட்சை ரசத்தை குறித்து வாசிக்கும் போது கன்னிகைகளை அது வளர்க்கிறதாக செய்கிறது. கன்னிகைகள் யார்? இவர்கள் யார் என்று காண்பிக்கிறது. இது மணவாட்டியின் சபை. எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரலோகத்தின் சபைக்கு இந்த உலகத்தின் கவலைகள், பாரங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மறக்கடிக்க பண்ணி பரிசுத்த ஆவிக்குள்ளே தங்களை நடத்துகிறதுக்கு இந்த திராட்சை ரசம் கன்னிகைகளை வளர்க்கிறது. அப்போது இந்த திராட்சை ரசத்தினால் நம்ம நிரப்பப்பட்டோம்னா மணவாட்டி அப்படியே பூரணப்படுத்தப்படுவா. பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு பூரணம் உண்டாகும், கர்த்தருடைய வருகைக்கு ஏற்ற பூரணம் உண்டாகும். அப்போ இந்த திராட்சை ரசம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். அதனால தான் ஞானியாகிய அந்த நீதிமொழிகளை எழுதின சாலமன் சொல்கிறான், திராட்சை ரசம் மனம் கசந்து இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுங்க? திராட்சை ரசத்தை கொடுங்கள். இப்போ நமக்குள்ளே எத்தனை மன கசந்து இருக்கிறோம் பாருங்கள். பிள்ளைகளை குறித்து, நம்மை குறித்து, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தேவைகளை குறித்து எல்லாருக்குள்ளே ஏதோ ஒரு மனம் கசந்த சூழ்நிலைகள், மன பாரங்கள் இருக்கிறது. இதுக்கு ஒரே இடம், அந்த திராட்சை ரசத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அதனால தான் சகரியாவில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த திராட்சை ரசம் கன்னிகைகளை வளர்க்கும். ஒரு வளர்ச்சியே இல்லாமல் குன்றி போயிருக்கிற சபை, ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த அபிஷேகம் வளரும்போது உள்ள நுழையும் போது அவன் காரியத்தை வளர செய்கிறது. இந்த அபிஷேகம் வரும்போது வேறு என்ன காரியங்களை செய்கிறது? நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது அங்கே இதே அபிஷேகத்தை, இதே அனாயிட்டிங்கை அவங்க பெற்றுக்கொண்டதாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்போ இந்த திராட்சை ரசம் தான், இந்த வல்லமை தான் அப்போஸ்தலர் மேலே ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 2:13 வாசிக்கும் போது மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறது போல நிரப்பினார் ஆண்டவர். இப்போ உங்களுக்குள்ள அபிஷேகம் நிரம்பும்போது இப்போ மாடர்னைஸ்ட் அபிஷேகம், இப்போ மாடர்னைஸ்ட் கல்ச்சர் சபையில் அப்படியே மாடர்னாக வருவாங்க. ஒரு டிவியில் பாட்டு ஓடும், அப்படி கை காலாக ரொம்ப மெதுவாக அசைப்பாங்க, இப்படி ஃபாரினர் ஸ்டைலில் ஒரு 2 பாட்டு பாடிவாங்க. அப்போ ஒரு பிரசங்கம், அருமையான ஒரு ஷார்ட் மெசேஜ், ஒரு 15 to 30 மினிட்ஸ் மெசேஜ் வரும். அப்புறம் அலையிலே ஆமீன் போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான். துணி கசங்காது, வாய் திறக்க மாட்டான், கை தட்ட மாட்டாங்க. மாடர்னைஸ்டு ப்ரீச்சிங்ஸ். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த அபிஷேகம் வந்ததுன்னா அவன் இருக்கிற இடம் தெரியாமல் தூக்கி வீசும். நீ எந்த நிலவரத்தில் இருக்கிற, என்ன கவலையில் இருக்கிற, எதையுமே தெரியாது. இந்த பூமியே மறந்துடுவேன், நீ இருக்கிற இடத்தையே மறந்துடுவேன், தூக்கி வீசி அடிக்க செய்யும். அதுதான் அபிஷேகம். நீங்கள் நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு ரொம்ப மாடர்னைஸ்ட் அபிஷேகம், அப்படியே ரொம்ப ஸ்டைலாக, அது பொய்யான அபிஷேகம், அது பொய்யான அந்நிய பாஷை. உண்மையான அபிஷேகம், உண்மையான திராட்சை ரசம் உன் மனதில் இருக்கிற போராட்டம், பாடு, உபத்திரம், கண்ணீர், துக்கம், பாவம் எல்லாத்தையும் மறக்கடிக்க பண்ணும். அதனால சொல்லுது, இந்த 2:13 அழகாக சொல்லப்பட்டிருக்குது, மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறது போல வெறித்திருந்தாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க எதுவுமே தெரியல. காரணம், பரிசுத்த ஆவியானவர் இந்த திராட்சை ரசத்தினாலே தங்களை நிரப்பி கொண்டிருந்தார். அதனால தான் 120 பேர் அந்த மேல் வீட்டறையில் கூடும்போது 120 பேர் மேலே கட்டவிழ்க்கப்பட்டது. அதனால் சொல்லப்பட்டிருக்குது 33 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழுதுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த 120 பேர் பேசுகிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னையா இவங்க ஜென்ம பாஷையில் பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே விளங்கலை, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களே விளங்கலை, இவங்க என்ன தான் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்கன்னு நினச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் பயந்துருக்கிறீங்க, நான் உங்களை தனித்து விடவில்லை, எருசலேமில் போய் காத்திருங்கள். ஆண்டவர் போயிட்டாரு, இனி ஊழியம் எப்படி செய்ய போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கை நடக்க போகுது? மீனையும் விட்டுட்டோம், வலையையும் விட்டுட்டோம், எல்லாம் ஆண்டவர் நம்பி வந்துட்டோம், அப்பாவை விட்டுட்டோம், அம்மாவை விட்டுட்டோம். சீசர்கள் மனதில் இதுதான் இருந்துச்சு.
ஆண்டவர் சொன்னார், எருசலேமில் போய் காத்திருங்க. இப்படி மனம் கசந்து மனபாரத்தோடு அலைந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள் எருசலேமிலே போய் 120 பேர் மேல் வீட்டறையில் காத்திருந்த போது இந்த திராட்சரசமாகிய அபிஷேகம் அவங்க மேல் கட்டவிழ்க்கப்பட்டது. அதுக்கு பின்பாக வீட்டை பற்றியோ உலகத்தை பற்றியோ தேவையை பற்றியோ ஒரு கவலையும் இல்லை. கையில் பணம் இல்லை, பொருள் இல்லை, ஜனம் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. அவர்களுக்குள்ள ஒரே ஒரு வல்லம் இருந்தது, பரிசுத்த ஆவி நிறைவின் அபிஷேகம். அவங்க போகிற உலகமெங்கும் போய் சாட்சியாக, உலகமெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை, உலகமெங்கும் கர்த்தருக்கு வல்லமையான அற்புதங்களை செஞ்சாங்க. அதனால தான் இந்தியாவுக்கு தோமா வந்தார். இந்த திராட்சரசமாக அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பினா நமக்கு இந்த உலகத்தில் யார் இல்லாமல் போனாலும், எது இல்லாமல் போனாலும் இந்த அபிஷேகம் நம்மை வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம போய் சேர வேண்டிய பரலோக ராஜ்யம் வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். எந்த பாரத்தை குறித்து கவலை இல்லை, எந்த தேவையை குறித்து கவலை இல்லை, எந்த கலக்கத்தை குறித்து கவலை இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரா, கைவிட்டாரா, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, இந்த கவலையே நமக்கு வராது. பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அதுதான் சொன்னேன், நடந்தாலும் அந்நிய பாஷை, போனாலும் அந்நிய பாஷை, ஆவியில் நிரம்பிட்டே இரு. இந்த திராட்சரசம் குறையவே விடக்கூடாது. இந்த திராட்சரசம் குறையும் போது தான் என்ன வருது? மனம் கசந்து போகிற உபத்திரம் பாடுகள் வருகிறது. அப்போ மனம் கசந்து பாடுகள் வர்றதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? நிரப்பிட்டே இருக்கணும். அபிஷேகத்தில் நிரம்பினே இருக்கணும், ஆவியில் நிரம்பிட்டே இருக்கணும், அந்த பலத்திலே இருக்கணும். அதனால தான் 1 சாமுவேலில் வாசிக்கும்போது இதே ஆவியானவர் குறித்தான வெளிப்படுத்தல் இல்லாத ஒரு காலம். ஆனால் இதே அபிஷேகமாகிய திராட்சை ரசம் தான் இருக்கிற இடம் தெரியாமல் கவலையை மறக்கிறதுக்கு அன்னாள் தேவ சமூகத்துக்கு ஓடி போனாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது நாம் அதை தெளிவாக வாசிக்க முடியும். அவளை பார்த்து ஏலி சொல்கிறாரு, நீ மதுபானத்தினால் வெறி கொண்டது போல இருக்கிறாயே. பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 13. என்ன சொல்கிறார் பாருங்க, அண்ணால பார்த்து, குடிச்சிருக்கிறியா நீ? சபைகளை வந்து என்ன பண்ணிருக்கிற? நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது? அவள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஜபம் பண்ணுறா. நான் உலகத்தை மறந்துட்டா, கணவனை மறந்துட்டா, அவன் குழந்தை இல்லாத மறந்துட்டா. அண்ணாளுக்கு ஒரு பாரம், எனக்கு குழந்தை இல்லை. என்னை நாள்தோறும் இந்த பெனினால் என்னை குத்துறியே இருக்கிறா. இல்லை, யோசிச்சு பாருங்க, எனக்கும் அவளுக்கு போராட்டம். என் கணவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே. அழுகுறான் தேவ சமூகத்தில், அழுது 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 அவள் இருக்கிற எண்ணத்தையே மறந்து தன்னை திராட்சை ரசத்தினால் நிரப்பி கொண்டாள். அந்த அபிஷேகம் அவள் நிரம்ப செய்து ஏலி போய் ஆசாரியன் கேட்குறான், என்ன நீ மதுபானத்தால் வெறித்தது போல் இப்படி பெண்ணாத்தி கொண்டு இருக்கிறிய? இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா உலக பார்வையில் நம்ம வந்து ஏதோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு நினைப்பான். ஏதோ பைத்தியங்க, நம்ம கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருக்கிறோம். உலகத்துக்கு பைத்தியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் பைத்தியமாக இருக்கிறோம். இந்த திராட்சை ரசம் அவளை நிரப்பி கொண்டு போன போது தான் அவளுடைய உலகத்தை மறந்தா, கவலையை மறந்தா. உடனே அவளுக்கு பதில் வந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறது, 15 வாசிக்கும் போது, நான் திராட்சை ரசமும் மதுபானம் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சமூகத்தின் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். தான் கவலையாகிய மனம் கசந்து போன சூழ்நிலையை அப்படியே தேவ சமூகத்தில் ஊற்றிட்டான். நாம் எப்பெல்லாம் நம்முடைய மனம் கசந்து பாடுகள் உபத்தை வரும்போதோ தேவ சமூகத்தை நம்ம இருதயத்தை ஊற்ற பழகிட்டோன்னா திராட்சை ரசமாகிய அபிஷேகம் அப்படி நம்மளை ஒரு அபிஷேகத்தில் அனல்ல நிரப்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்ம நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது நிரப்பும் போது என்ன நடக்குதுன்னா 17 வாசிக்கும் போது ஏலி சொல்கிறார் பாருங்க, சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறியோ, எதெல்லாம் கேட்குறியோ, எந்த குறைவுக்கெல்லாம் மனம் கசந்தியோ, இனி அந்த குறைவை பற்றி நீ நினைக்க வேணாம். கர்த்தர் அந்த குறைவை எல்லாம் அவனுக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால் 27 வாசிக்கும் போது அப்போ சொல்கிறா, இப்போ இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார். நல்ல தேவ சமூகத்தில் ஆவியில் பலப்பட்டு திராட்சை ரசத்தினால் நிரப்பி அபிஷேகத்தை நிரம்புறவங்களுக்கு அவங்க விண்ணப்பத்தின்படி கர்த்தர் அவளுக்கு கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ திராட்சை ரசம் அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு உலகத்தில் பாருங்கள், மதுபானம் குடிக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். விழுந்திருக்கிறானான்னு தெரில, எழுந்திருக்கிறானான்னு தெரில, குளிக்கிறானான்னு தெரியல, ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களா தெரில, பேசுகிறாங்களா தெரில. அதுக்கு ஒப்பானதான இந்த உலகத்தில் அது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் அந்த போதை. அதுக்கப்புறம் அவன் மறந்து போயிடுவான், அப்புறம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்படுற திராட்சை ரசத்தின் அபிஷேகம், வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம நிரப்பிட்டா நம்ம இருதயத்தை, ஆவி, ஆத்மாவை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த குறைவை பற்றி நம்ம கண்டுகொள்ளவே மாட்டோம். அந்த நினைவே நமக்கு வராது. பரிசுத்த ஆவியை நடத்தி கொண்டே போவார். அதனால அன்னாள் ஜபம் பண்ணி இந்த வெறித்து கொண்டு இருக்கிறது போல தன்னை ஆவியில் பலப்படுத்தின போது ஏலி கண் பார்வைக்கு குடித்து வெறித்தது போல காணப்பட்டது.
ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அந்த ஜபம் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆவி நிறைந்து ஜபிக்கிற ஜபத்துக்கு தனி மகிமை இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் இறங்குகிறார். அப்போஸ்தலர்கள் ஆவியில் நிரம்பினாங்க, கர்த்தர் உடனே இறங்கி அவர்களுக்கு இருந்த அந்த மன போராட்டத்தையே மாற்றிட்டார். எப்படி ஊழியம் செய்ய போகிறோம், எந்த ஊருக்கு போக போகிறோம், யாரை சந்திக்க போகிறோம், வீடு இல்லை, வாசல் இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லைன்னு நினச்சாங்க. எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தருடைய வழிநடத்தல் அவருக்கு முன்பாக போனது ஆவியானவர் உணர்த்தினார். அதே போல் இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அவள் என்ன நோக்கத்துக்காக தேவனுடைய பார்த்து தன்னை ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணினாலோ அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பிரதிபலனை கொடுத்தார். இன்றைக்கி ஆவியில் நிரம்பத்துக்கு ரொம்ப வெக்கம். எல்லாரும் ஆவியில் நிரம்புகிறாங்க. பாதி பேர் சபையில் அப்படியே ஸ்டைலிஸ்ட் ப்ரேயர். இந்த ஸ்டைலு இந்த மாடர்ன்லாம் வச்சுருந்தா நீ பரலோகம் போக மாட்டேன், நீ கர்த்தரிடத்துலேருந்து நன்மையை பெற முடியாது. அதே மனபாரம் தான் உள்ள உட்காந்துருக்கும். சரீரத்தை விட்டு கொடுக்கணும். இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம், உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது அல்ல. இது கர்த்தருடைய ஆவியானவர் தங்க ஆலயம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகப்பட்டிருக்குது. திஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்க வாசஸ்தலம். இந்த சபையில் இல்லை ஆண்டவர், இந்த கூடாரத்தில் இல்லை ஆண்டவர், இந்த கைகளால் செய்யப்பட்ட பில்டிங்கில் இல்லை ஆண்டவர், நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்குது. இது ஒரு டெம்பரவரி கூடாரம். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளோதான். நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண வருகிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய சமூகத்தில் இப்படி உபவாசித்து எக்காலம் ஊதி ஆசிரிப்பை கூறி விசேஷித்தமாக கூறுகிறவர்களுக்கு இந்த திராட்சரசத்தை கர்த்தர் திருப்தியாக தருகிறார். இதை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் நம்ம கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நம்முடைய மனதில் இருக்கிற கவலைகள் எத்தனை, நமக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் எத்தனை, இந்த குறைவைகளெல்லாம் கர்த்தர் மறக்க பண்ண போகிறார். இனி அது நம்ம நினைவுக்கே வராதபடியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். இந்த திராட்சரசத்தினால் நாம் நிரப்பப்படுவோமா? கேளுங்க, ஆண்டவரே இந்த திராட்சரசத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. உபவாசித்து அவங்க கேட்டாங்க, ஆசிரியத்து கேட்டாங்க, சபையை கூட்டினாங்க, அந்த திராட்சரசத்தான் நிரப்ப. அந்த சங்கீதம் 55 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். 55வது சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்கிறது, வாசித்து பார்க்க முடியும். சங்கீதம் 55 வசனங்கள் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமான் காலில் சறுக்குதுன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. உன் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும்போது என் கிருபை அதை தாங்கிறதாக இருக்கிறது. நம்ம கால் சறுக்கிறதுக்கு நிறைய பேர் கண்ணி வைக்கலாம். நம்ம கால்கள் விழுந்து போகிறதுக்கு அநேக குரூப்ஸ் எழும்பியிருக்கலாம். கண்ணி தரித்தது 124ஆம் சங்கீதம் நினைக்கிறாங்க, சொல்லப்பட்டிருக்குது, கண்ணி தரித்தது நாம் தப்பினோம். நம்ம விழணுன்றதுக்கே ஒரு குரூப் வேலை செய்யுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் மேலும் உன் பாரத்தை வைக்கும்போது, இந்த திராட்சரசனால் நீ நிரப்பி தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, இந்த உலகம், இந்த மாம்சம், எதிரி, விரோதி, சத்துரு, மாம்சம், சூனியம், மாந்திரிகம், எந்த வல்லமையும் ஒன்றுமே வேலை செய்யாது. கர்த்தருடைய திராட்சரசம் நம்மை நிரப்பி கொண்டே நடத்தி கொண்டிருப்பார். ஆவியிலே ஒரு பலன் இருக்கிறது. மாம்சத்தில் போராடுறதுக்கு நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, நம்ம ஆவியினால் பிறக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8 வாசிக்கும் போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நாம் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், மாம்சத்தில் யோசனை நடத்தப்படக்கூடாது. ஏசியா 32 வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் வாசி ஜெபம் பண்ணலாம். ஏசியா 32:15 வாசிக்கும் போது, இப்படி நம்முடைய வாழ்க்கை பாழும், நம்முடைய வாழ்க்கை வெறுமையும் ஒன்றுமில்லாமல் களிப்பற்று மேய்ச்சலற்று கிடக்கிற வாழ்க்கையை, பாழாய் போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த உன்னதமான திராட்சரசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 32வது ஏசியாவில் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும் என்று வாசிக்கிறோம். வனாந்திரம் கூட கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்க செய்கிறது தான் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவி. வாழ்க்கையில் வனாந்தரம் மனங்கசந்து போகிற நேரம் அண்ணாளுக்கு அதே தான் வந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தர செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி பெரிய காடாக கர்த்தர் மாற்றுவார். இந்த திராட்சரசத்தை இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்ப வேண்டும். 31 அந்த சொல்லப்படுற நீதிமொழிகளை சொல்லப்பட்டதான மனங்கசந்து இருக்கிற உனக்கு கர்த்தர் இந்த காலவேளை தம்முடைய திராட்சரசத்தோடு வந்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நீ அதை கேட்டுக்கொண்டால் உனக்கு அதை தர வல்லமுறாக இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குற தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ஒருவேளை நமக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம். ஒருபோது நமக்குடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்குவதற்கு, சமாதானப்படுத்துவதற்கு யாரும்
பாரம் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய கண்ணீர்களுக்கு பதில் தந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு நம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறோம். முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிடலாமா? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் அறிந்திருக்கிறேன், என் மனதில் இருக்கிற போராட்டங்கள் அறிந்திருக்கிறேன். உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த திராட்சரசமாக கர்த்தருடைய ஆவியும் வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மையும் குடும்பத்தை விடுதலை ஆக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற பாரத்துக்கு இந்த உலகத்தில் பதில் இல்லாமல் இருக்கலாம், நமக்குள்ளே இருக்கிற போராட்டம் இந்த உலகத்தில் பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியிலே பலப்படுகிற ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற சபைக்கு, கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற சபைக்கு இந்த திராட்சரசம் எல்லாவற்றையும் மறக்க பண்ணும். இந்த உலகத்தை மறக்க பண்ணும், இந்த போராட்டத்தை மறக்க பண்ணும், இந்த தேவையை மறக்க பண்ணும், இழந்து போனதை மறக்க பண்ணும், எல்லா சூழ்நிலைகளை மறக்க பண்ணும். அண்ணாளுக்கு குழந்தை இல்லை என்பதை கர்த்தர் மறக்க பண்ணி கடாட்சித்தாரே. உன்னுடைய சூழ்நிலைகளை மறக்க செய்கிற தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயா? எப்படி நடக்க போகிறோம், என்ன சூழ்நிலை, என்ன மாறப்போகிறது, அந்த கண்ணீரோடு பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலருக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். அந்த திராட்சரசத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது இருக்கிற இடம் தெரியாமல் போக மட்டும், இருக்கிற இடம் தெரியாது போகிற சூழ்நிலை மட்டும் நிரப்பினார். எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். உலகத்தின் முடிவு பறிந்து அவருக்கு சாட்சியாக அக்கினியாக பயன்படுத்தினார். இது உன்னையும் பயன்படுத்த கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். உனக்குள்ளே அதே வல்லமை வைத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற திராட்சரசத்தினால் வார்க்கப்படுவாயாக. ஒருவேளை காணாமல்